எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்தாபன விதிக்கோவையினுடைய தொகுதி 2 48வது அத்தியாயம் ஒழுக்காற்று நடைமுறைகள் என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய செயலமர்வும் அமையும். ஏற்கனவே இந்த 48வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் விசாரணை நியாய சபைகள் என்பது வரையில பார்த்துட்டோம். 19வது பிரிவு விசாரணை நியாய சபைகள். இந்த விசாரணை நியாய சபைகள் என்று வருகிற போது நான் கற்றுக்கொள்கிறதுக்கான முறைமையை திரும்ப திரும்ப சொல்லுகிறது, அழுத்தி சொல்லுகிறது. நீங்கள் ஏதோ ஒரு விதமாக குறைந்த முயற்சியிலே அதிக பயன்பெற வேண்டும் என்பது நோக்கத்துக்காக விசாரணை நியாய சபை நாங்கள் முதல்ல சொன்னாங்க. அந்த நியாய சபையில யாரெல்லாம் இருக்க வேணும் என்பதை தீர்மானிப்பது ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். முதலாவது விடயம். இரண்டாவது, ஒழுக்காற்று அதிகாரியாக சட்டத்தரணி ஒருவரை நியமிக்குமாறு கோரும்போது அது தொடர்பில் பொருத்தமான தீர்மானம் ஒழுக்காற்று அதிகாரி எடுக்கலாம். மூன்றாவது, விசாரணை நியாய சபையில் நியமிக்கப்படுபவர் குற்றஞ்சாட்டப்பட்டவரை விட சிரேஷ்ட பதவி ஒன்றை வகிப்பவராக அல்லது வகித்தவராக இருக்க வேண்டும். அது கட்டாயமானது. நான்காவது, அரசாங்க சேவையில் இருக்கிற ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் அவருக்குரிய நிபந்தனைகள் என்ன என்று பார்க்கிறேன். முதலாம் அட்டவணையின் கீழ் தண்டிக்கப்படாத ஒருவராக அல்லது 2ஆம் அட்டவணையின் கீழ் தண்டிக்கப்பட்டிருப்பின் அதன் பின் 5 வருடம் திருப்திகரமான சேவை காலம் கொண்டவராக இருக்கும். அடுத்து 19.6 தான். அதற்கு பூர்வாங்கமாக 19.5 சொல்லப்பட்டிருக்கு. இங்க பொது நிர்வாகம் என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களையும் சட்டத்தரணிகளையும் கொண்ட ஒரு விசாரணை அலுவலர் குழாம் ஒன்றை நடாத்தி செல்ல வேண்டும். அவர்கள் எவ்வாறான தகமைகளை கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த தகமைகள் இருக்கிறது, சேவை சார்ந்த தகமைகள் இருக்கிறது. ஓய்வு பெற்ற ஒருவரை அல்லது சட்டத்தரணி ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் அந்த குழுவில் இருந்துதான் நியமிக்க வேண்டும். அந்த குழுவில் இருந்து நியமித்தல் வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்படுவதாக இருந்தால் நியாய சபையில அது ஒற்றைய நிலை இருக்க வேண்டும். ஒருவர் தலைவராகவும் இருக்க வேண்டும். 2ஆம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டாக இருந்தால் ஒருவரை மட்டும் அது கொண்டிருப்பது போதும். அரசு சேவையைச் சேர்ந்தவராக இருந்தால் அவர் அந்த விசாரணையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேணும். அதை நாங்கள் சொல்லுவோம். சரி, வினைத்திறனோட நேர்மையாக பக்கச்சார்பற்றவராக இந்த விசாரணையை விரைவாக நடத்தி முடிக்க வேணும். காலதாமதம் ஏற்படாமல் நடத்தி முடிக்க வேணும். அவ்வாறு ஒழுக்காற்று அதிகாரியிடம் அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். விசாரணை நடத்தி சமர்ப்பிக்க தவறுவதாக இருந்தால் அவருக்கு எதிரான ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கையாக அது அமைந்துவிடும். ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் என்கிற அடிப்படையில் பார்த்தால் அவர்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டால் முதல் அவர்கள் சிறப்பாக அதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவோம். அதுக்கு பிறகு காலதாமதம் ஏற்பட்டால் கொடுப்பனவில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை குறைப்பது. மிகவும் மோசமான முறையில் செயற்பட்டார்களாக இருந்தால் அந்த 19.5 கீழ் அமைக்கப்பட்ட குழுமத்திலிருந்து அவர்களை நீக்கி விடுவதற்கு சிபாரிசு செய்வது. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அந்த விடயத்தை ஆராய்ந்து பார்த்து பொருத்தமான சந்தர்ப்பத்தில் குழுமத்திலிருந்து நீக்குவார் என்கிற 12 விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் பேசி முடிக்கிறாங்க. இப்போ கவனமா பார்க்க வேணும். இதுல 13 இருக்குது. நாங்கள் 12 விடயங்கள்ல அதை சொன்னாங்களா, ஒரு விடயம் சொன்னாங்களோ ஒரே நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட வெவ்வேறு விசாரணைகள்ல ஒருவர் வெவ்வேறு பதவிகளை வகிக்க முடியாது. விசாரணை நியாய சபையாக நியமிக்கப்பட்டால் அவர் இன்னொன்றில் எதிர்காப்பு அலுவலராகவோ அரசு வழக்கு தொற்றராகவோ பணியாற்ற முடியாது என்கிற விடயத்தையும் சேர்த்து 14 பிரிவுகள் இருக்குது. இதை குறித்துக் கொள்ள வேண்டும். சிறிதாக ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்வதற்கு அதான் வழி. பெருசா இப்படியே வாசிக்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பிறகு பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடும். சரியா? கவனம் எடுத்து படியுங்க, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். 20வது பிரிவு முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஒன்றில் அரசாங்க சாட்சியாளராக இருக்கக்கூடிய அலுவலருடைய பங்களிப்பு என்ன அல்லது அவர் எவ்வாறு செயற்பட வேண்டும்.
முதலாவது விடயம், ஒரு அரசாங்க அலுவலர் நியாய சபையினால் அழைக்கப்படுகின்ற போது கட்டாயமாக சமூகம் அளிக்க வேண்டும். சாட்சியாளராக அழைக்கப்பட்டால் கட்டாயமாக சமூகம் அளிக்க வேண்டும். ஒழுக்காற்று அதிகாரியினால் ஒரு சாட்சியாக குற்றச்சாட்டு தாளிலே பெயரிடப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நியாய சபையினால் விசாரணை அமர்வுக்கு அழைக்கப்படுகின்ற போது கட்டாயமாக ஒழுக்காற்று விசாரணைக்கு சாட்சியாக சமூகம் அளிக்க வேண்டும். சாட்சியம் அளிக்கின்ற உத்தியோகத்தர் தான் அறிந்திருக்கின்ற விடயங்களை முழுமையாக, நேர்மையாக, சரியாக சாட்சியம் அளித்தல் வேண்டும். அவ்வாறு சாட்சியம் அளிப்பது அவருடைய பதவிக்குரிய கடமை பட்டியலில் உள்ள பிரதான கடமை ஒன்றாக கருதி செயற்படுவார். ஒரு அரசு அலுவலருக்கு இருக்கக்கூடிய கடமை பட்டியலில் பிரதானமான ஒன்றாக இதனை கருதி கொள்ள வேண்டும். அது இருக்காது, ஸ்டவ் டியூட்டியில் இருக்கக்கூடாது, இருக்குது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இப்ப சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அந்த விடயம் தொடர்பாக தான் அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி முழுமையாக, உண்மையான, சரியான தகவல்களை நேர்மையோடு, விசுவாசத்தோடு ஒழுக்காற்று விசாரணையின் போது அதனை சாட்சியமாக அளித்தல் வேண்டும். தான் வகிக்கின்ற அரச பதவியினுடைய கடமையின் ஒரு பகுதி என சாட்சியம் அளித்தலை கருதுதல் வேண்டும். மூன்றாவது, இவ்வாறு சாட்சியம் அளிக்கும் பொறுப்புடைய ஒரு உத்தியோகத்தர் அல்லது சாட்சியாக அழைக்கப்பட்ட அரசாங்க அலுவலர் ஒருவர் வேண்டுமென்று அல்லது கவனஹீனமாக அல்லது அலட்சியப்படுத்தும் விதமாக சாட்சியம் அளிப்பதை தவிர்ப்பது அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு செயல் என கருதப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் அவருடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுதலும் வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக அவருக்கான ஒழுக்காற்று அதிகாரிக்கு முழுமையான அறிக்கை ஒன்றை விசாரணை நியாய சபை சமர்ப்பித்தல் வேண்டும். இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை தொடர்பாக ஆராய்ந்து பார்த்து அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு காரணங்கள் உள்ளன என்று தென்படுமாக இருந்தால் ஒழுக்காற்று அதிகாரி அவருக்கான குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்கி அதற்கான விளக்கங்களை கோரலாம், அதாவது காரண விளக்கம் கோரலாம். இவ்வாறு சாட்சியம் அளிக்க தவறுவது பொதுவாக 2ஆம் அட்டவணையின் கீழ் வரும் ஒரு குற்றமாக கருதி உரியபடி தண்டனை விதிக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. பெரும்பாலும் அதனை 2ஆம் அட்டவணையின் கீழான ஒரு குற்றமாக கருதி தண்டனை விதிக்கிறது. 4 விடயங்கள் தான் இங்க பிரதானமாக இருக்குது. இதை ஒரு முழுமையாக பெரிய கேள்வியாக 8 புள்ளிக்கு அப்படியெல்லாம் கேட்க முடியாவிட்டாலும் 4 புள்ளிகளுக்கு கேட்கலாம். இந்த பகுதி அளவில் கொண்டதாக ஒரு கட்டுரை வினா ஒன்றை கேட்கலாம், அல்லது கட்டமைப்பு வினா ஒன்றை கேட்கலாம். நாங்கள் 4 விஷயம் பார்க்க வேண்டும். 1, கட்டாயமாக சாட்சியம் அளிக்க வேணும். 2வது, ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட சாட்சி அளிக்க வேணும். 3வது, அலட்சியப்படுத்தினால் அது தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும். 4வது, விசாரணை நியாய சபை அவருடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு இது தொடர்பான விளக்கமான அறிக்கையை தன்னுடைய விதப்புரைகளோடு சமர்ப்பிக்கும். அதன் மேல் அவருக்கு காரண விளக்கம் கோரி தண்டனை விதிக்கப்படும். சாட்சியாளர் தொடர்பாக 4 விடயங்கள் இருக்குது. 4 என்று குறித்து கொண்டு அல்லது 4னுடைய சிறு தலைப்பையும் குறித்துக் கொள்ளலாம். முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடத்துவது தொடர்பாக இது ஒரு பெரிய பகுதி. சரிதானே? இதை தனியொரு கேள்வியாக கேட்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. இதற்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறது பொருத்தமானதாக இருக்கும். அதுல சின்னதாக கேள்விகள் கேட்கலாம். இதை முழுமையாக எழுதுங்க என்று சொல்லி கேட்கிறதாக இருந்தால் அது ஒரு வினாத்தாலே அதுக்காகத்தான் போடும். என்றால் 28 பகுதிகள் கொண்டதாக இருக்கும். இது முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை தொடர்பாக அது 28 பகுதிகள் கொண்டதாக இருக்கும்.
நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்துக்கொள்வோம். முதலாவது இதனுடைய காலம். ஒழுக்காற்று விசாரணை ஒன்று நடத்தப்படுகின்ற காலம். இப்போது இருக்கிற ஏற்பாட்டின்படி ஆகக்கூடியது 6 மாத காலப்பகுதிக்குள் அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 21:2 பிரிவு. நாங்கள் பார்ப்போம் 30/2019 சுற்றறிக்கை பார்ப்போம். அதற்கு முன்பாக முதலாவது உரிய காலப்பகுதி ஒழுக்காற்று அதிகாரியினால விதிக்கப்படுகிற காலப்பகுதிக்குள்ள ஒழுக்காற்று விசாரணையை தாமதம் இல்லாமல் நடத்தி முடிக்கிறது கட்டாய முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணைக்கான காலப்பகுதி தற்பொழுது 6 மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதான். அப்போ தாமதம் ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்படுகிற கருமங்களை தடுப்பதும் நியாய சபையினுடைய பொறுப்பாக இருக்கு. இந்த நியாயம் தீர்ப்பதை தாமதப்படுத்தும் அல்லது நியாயம் தீர்ப்பதை இல்லாதொழிக்கும் நோக்கத்தோடு, ஒரு நியாயம் வழங்கப்படுவதை தடுக்கும் அல்லது இல்லாதொழிக்கும் நோக்கத்தோடு அங்கு சமர்ப்பிக்கப்படுகிற ஏதேனும் விடயங்கள் தொடர்பில் நியாய சபை அவதானமாக இருக்க வேண்டும். விசாரணையை ஒத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான கோரிக்கைகளை நியாய சபை நிராகரிக்க வேண்டும். இது ஒரு கேள்விக்கு முழுசா வருமாண்டா இல்லை, அப்படி சொல்லல. அதுக்குள்ள தனி கேள்வியாக இல்லை, நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அப்ப யாராவது ஒரு தரப்பு, அது அரசு தரப்பாக இருக்கலாம், எதிர்த்தரப்பாக இருக்கலாம், அவர்கள் நியாயம் தீர்ப்பதை தாமதப்படுத்தும் நோக்கில அல்லது நியாயம் தீர்ப்பதை இல்லாது ஒழிக்கும் நோக்கில செயற்படுகிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்காது இருக்க வேண்டும். 2வது, குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை முன்னரே அறிவிக்காமல் நெருங்கிய 2 தவணைகளுக்கு, இங்க 2 தடவைகள், தொடர்ந்து 2 தடவைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது பின்னர் மாற்றப்பட்டிருக்குது. அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் தொடர்பாக முன்னறிவித்தல் வழங்காமல் முறையான ஒழுக்காற்று விசாரணையின் கிட்டிய 2 விசாரணை அமர்வுகளுக்கு அடுத்தடுத்து என்று சொல்லப்பட்டது. இப்போ அப்படி சொல்லப்படவில்லை. சமூகம் அளிக்காமல் இருந்தால் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் இல்லை என்று கருதி கொண்டு விசாரணை நியாய சபை விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும். அது ஒரு தரப்பை கொண்டதாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். அவ்வாறு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு பதிவு தபால் மூலமாக அறிவிக்க வேண்டும். அடுத்த தவணையிலேயும் அவர் பங்கேற்பதற்கு தவறுவாராக இருந்தால் அந்த தவணையிலிருந்து அவர் இல்லாமலே விசாரணையை நடத்தலாம். அப்ப குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் முன்வைத்து முன்னறிவித்தல் இல்லாமல் கிட்டிய 2 விசாரணை அமர்வுகளுக்கு சமூகம் அளிக்காமல் இருந்தால் அவர் இல்லை என்று கருதி கொண்டே விசாரணையை நடத்தலாம், தொடர்ந்து நடத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 2 தடவை அவர் சமூகம் அளிக்கவில்லை என்றால் அவருக்கு கடிதம் அனுப்ப வேணும், பதிவு தபாலை அனுப்ப வேணும். ஒழுக்காற்று விசாரணை அவர் இல்லாமலே தொடர்ந்து நடத்தப்படும் என்று சொல்லி, அடுத்த தவணையும் அவர் பங்கேற்கவில்லை என்றால் அவர் இல்லாமலேயே விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம். அதுல முதல் இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். அதுல சொல்லப்பட்டிருக்குது முதல் அடுத்த 2 தவணைகள் என்று சொல்லி. இப்போது அடுத்த 2 தவணைகள் இல்லை, அருகருகாக இருக்கக்கூடிய 2 தவணைகள் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி. மூன்றாவது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியங்கள் தொடர்பாக 2 விடயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று வாய்மொழி சாட்சியங்கள், 2வது ஆவண சாட்சியங்கள், அல்லது 2ஐயும் அடிப்படையாக கொள்ளலாம். இந்த சாட்சியம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியம் தானா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. நியாய சபை வாய்மொழி சாட்சியங்களையும் ஆவண சாட்சியங்களையும் அல்லது 2ஐயும் ஆதாரமாக கொள்ளலாம். அது பின்னக்கோட்டத்தில் இருக்குது. அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியம் தானா என்பது தொடர்பில் கவனத்தில் நாங்கள் செலுத்த தேவையில்லை. குற்றப்பத்திரம் திருத்தப்படுகிற போது சாட்சியங்களை திருத்துவதற்கு கோரிக்கை விடுத்தால் ஆராய்ந்து பார்த்து அனுமதிக்கலாம். குற்றப்பத்திரத்தை திருத்துவதற்கு கோரிக்கை விசாரணை நடைபெறுகிற போது அரசு தரப்பு வழக்கத்துறையினர்
சாட்சிகளை திருத்த வேணும் என்று சொல்லி, அல்லது குற்றப்பத்திரத்தை திருத்தியதற்கு அமைவாக புதிய விடயம் தொடர்பாக சாட்சிகளை திரும்ப அழைக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுகிற போது பொருத்தமான வகையில் நியாய சபை செயற்பட முடியும். அதுக்கேற்றபடி செய்து கொள்ளலாம். இந்த பகுதியை கொஞ்சம் விரைவாகவே நாங்கள் கடந்து போவோம். திருத்தப்படமாக இருந்தால் எதிர்த்தரப்பினருக்கு அதற்கான விளக்கம் அளிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திருத்தப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதற்கான விளக்கம் அளிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அந்தரங்கமானது என்று ஒழுக்காற்று அதிகாரியினால தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவணத்தை தவிர, அது யாருக்கும் காட்டக்கூடாத ஒரு ஆவணம் என்று ஒழுக்காற்று அதிகாரி தீர்மானித்திருந்தால் அதை கேட்கக்கூடாது. அது தவிர வேற எந்த ஒரு ஆவணத்தையும் பார்ப்பதற்கு விசாரணை நியாய சபைக்கு அதிகாரம் இருக்குது. ஒழுக்காற்று அதிகாரியினால் அது அந்தரங்கமான ஆவணம் என்று தீர்மானிக்கப்பட்டதை கூற முடியாது. அது தவிர்ந்த எந்த ஒரு ஆவணத்தையும் கோரி பார்ப்பதற்கு நியாய சபைக்கு அதிகாரம் உண்டு. ஏற்கனவே ஆவண சாட்சியமாக அடையாளப்படுத்தப்படாததும் இந்த விசாரணைக்கு ஆதாரமாக உள்ளது என்று கருதக்கூடிய ஏதாவது ஒரு பதிவேட்டை வாசித்து பார்க்கறதுக்கு நியாய சபைக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதை ஒரு சாட்சியாக பயன்படுத்துவதாக இருந்தால், அதை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுப்பதாக இருந்தால், அதன் பிரதி அல்லது அதனை பார்ப்பதற்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கோ எதிர்காப்பு அலுவலருக்கோ சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அந்தரங்கமானது என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஆவணத்தை நியாய சபை பார்க்கலாம். ஆனால் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் முடிவுக்கு வாரதாக இருந்தால் அதை குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு காட்ட வேண்டும். இந்த 2வது தொகுதி தாவன விதிக்கோவையினுடைய 2வது தொகுதியில இருக்கிறதன்படி நடவடிக்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதில் இருப்பதன்படியாக நடவடிக்கையை முன்னெடுத்து செல்லுகிற போது ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அந்த ஆட்சேபனை தொடர்பாக நியாய சபை இறுதி தீர்மானம் எடுக்கலாம். ஆனால் அவ்வாறு ஆட்சேபனைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அது விசாரணை அறிக்கையில் எழுதப்பட வேண்டும். சதுர அடைப்புக்குறிக்குள்ள எழுத வேண்டும். இவ்வாறான ஆட்சேபனைகள் சமர்ப்பிக்கப்பட்டது எனவும், ஆட்சேபனை தொடர்பாக நியாய சபையினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் எவை என்பது தொடர்பாகவும் விசாரணை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும். இது சில வேளையில சின்ன கேள்வியாக இருக்கிற 2 புள்ளி கார மாதிரியாக விசாரணை நியாய சபை குறு உபதேசமாக கொள்ள வேண்டியது என்ன என்று சொல்லி, தாமதம் இல்லாமல் உண்மை போய் எதுவென்று கண்டுபிடிப்பதுதான் விசாரணையின் நோக்கம். ஆகவே இந்த நடவடிக்கை முறையோடு தொடர்புடையதோ அல்லது வேறு கவனத்தில் கொள்ளாமல் இருக்கக்கூடியதான விடயங்களோ விசாரணைக்கு தடையாக அமைவதற்கு இடமளிக்க கூடாது. இது நாங்கள் சாதாரண வார்த்தையில சொல்லுகிறோம். இதுல இருக்கிற மாதிரி எழுதுவோம், முதல் விளங்கிக் கொள்வோம். இப்ப விசாரணையினுடைய நோக்கம் தாமதமில்லாமல் உண்மை பொய் எது என்று கண்டுபிடிப்பது தான். ஆகவே இந்த ப்ரொசீஜரோட சம்பந்தப்பட்டதோ அல்லது நாங்கள் கன்சிடர் பண்றதுக்கு அவசியம் இல்லாததோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்கள் நடைமுறையோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் அல்லது கவனத்தில் கொள்ள அவசியம் இல்லாததாகவும் இருக்கலாம். எந்த விடயங்களாக இருந்தாலும் அவை விசாரணைக்கு தடையாக அமைவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. அதுதான் அதுல இருக்கிற தமிழ்லேயே சொல்லுவோம், தாமதமின்றி உண்மை பொய் யாதென்று கண்டுபிடிப்பதே விசாரணையின் நோக்கம் ஆனதால், நடவடிக்கை முறையுடன் ஆனதோ அல்லது வேறு கவனத்தில் கொள்ளாதிருக்கக்கூடியதான விடயங்கள் விசாரணைக்கு தடையாக அமைய இடமளித்தல் ஆகாது என்ற கோட்பாட்டினை குரு உபதேசமாக கொள்ளவர். இந்த குரு உபதேசத்தை இயலுமானால் கொஞ்சம் பாடமாக்கி வச்சிருங்கோ. 2 தடவைகள் எனக்கு ஞாபகம் இருக்குது கேட்கப்பட்டது. விசாரணை நியாய சபை விசாரணையை முன்னெடுத்து செல்லும் போது குரு உபதேசமாக கொள்ள வேண்டியது என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அடுத்தது, குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் தரப்பு தடையாக இருக்கும் போது ஒழுக்காற்று அதிகாரிக்கு அறிக்கையிட வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் அல்லது அவருடைய சாட்சிக்காரர், கட்சிக்காரர், எதிர்காப்பு அலுவலர் யார் குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பு விசாரணைக்கு தடையாக இருந்தால் உரிய விடயங்களோடு ஒழுக்காற்று அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். இது ஏற்கனவே மேல சொல்லப்பட்டபடி சாட்சியத்தில் சிறந்த சாட்சியம் எது என்பதை ஆராய்ந்து அதை பயன்படுத்தப்பட நாங்கள் முதலே சொல்லிக்கிட்டோம். ஆவண சாட்சியம், வாய்மொழி சாட்சியம் அல்லது 2ஐயும் பயன்படுத்தலாம்.
மிகச்சிறந்த சாட்சியத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியமா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டியது இல்லை. 11வது சொல்லிட்டேன். ஆட்சேபனை சமர்ப்பிக்கப்பட்டால் அது பற்றிய விவரங்களை நியாய சபையினுடைய தீர்மானத்தை விசாரணை குறிப்புக்குள்ள சதுர அடைப்புக்குறிக்குள்ள எழுத வேண்டும். உத்தியோகத்தர்களுடைய கையெழுத்துக்களை அடையாளம் காண வேண்டியிருந்தால் அவருடைய கையெழுத்து தெரிந்த 2 சாட்சியாளர்கள் மூலமாக அதை சான்றுபடுத்திக் கொள்ள போதுமானது. ஒருவருடைய கையெழுத்து இது அவருடைய கையெழுத்து தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவருடைய கையெழுத்தை நன்கு தெரிந்த 2 பேருடைய சாட்சி போதுமானது. சில வேளையில விசேட சந்தர்ப்பமாக இருந்தால் நிபுணர்களுடைய அபிப்பிராயங்களை பெறக்கூடாது என்பதுதான் சாதாரணமாக 2 பேருடைய சாட்சியம் போதுமானது. ஆரம்ப விசாரணையின் போது ஒருவர் சமர்ப்பித்த வாக்குமூலம் எழுத்து மூலமான ஒரு வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையில அதை உறுதிப்படுத்த வேண்டும். சாட்சியாளர் ஒருவர் அது உண்மையானது தன்னால் வழங்கப்பட்டது என்று சொல்லி உறுதிப்படுத்தினால்தான் முறைமை சார்ந்த விசாரணையில அது ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆரம்ப விசாரணையில வழங்கிய வாக்குமூலம் ஒன்றை அந்த சாட்சி முறைமை சார்ந்த விசாரணையில உறுதிப்படுத்துவதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டால் அதை ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளலாம். சாட்சியாளர் ஒருவரை தெளிவுபடுத்துவதற்காக அல்லது விடயத்தை விவரிப்பதற்காக வினவுகிற அதிகாரம் நியாய சபைக்கு உண்டு. ஒரு சாட்சியாளரை அவருடைய வாக்குமூலம் தொடர்பாக அவரிடமிருந்து குறுக்கு விசாரணை செய்தல் அல்லது விளக்கம் கோருவதற்கு அது தெளிவுபடுத்தலை கோருவதற்கு நியாய சபைக்கு அதிகாரம் இருக்குது. இந்த 21.15 முக்கியமான ஒரு விடயம் பார்த்துக்கொள்ள வேணும். குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு அலுவலர் முறைமை சார்ந்த விசாரணையின் போது சாட்சியம் அளிக்கலாம் அல்லது சாட்சியம் அளிக்காமல் விசாரணையின் இறுதியில எழுத்திலான அல்லது வாய்மொழி மூலமான வாக்குமூலம் ஒன்றை மட்டும் சமர்ப்பிக்கலாம். 2 வழிமுறைகள் அவருக்கு இருக்கு. சாட்சியம் அளிப்பார் எனில் அவர் குறுக்கு விசாரணை செய்வதற்கு ஆளாவார். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் அவசியப்படமாக இருந்தால் சாட்சியம் அளிக்காமல் எழுத்தில் அல்லது வாய்மொழி மூலமான வாக்குமூலம் ஒன்றை மட்டும் சமர்ப்பிப்பதற்கு முடியும். ஆனால் அந்த விடயம் தொடர்பாக வினவுவதற்கு தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு விசாரணை நியாய சபைக்கு அதிகாரம் இருக்கு. விசாரணை நியாய சபை அது பின்னர் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் இதிலேயே சேர்த்து சொல்லிக் கொண்டு போகிறேன். முறைமை சார்ந்த விசாரணையில ஒருவர் சாட்சியம் அளிக்கலாம். குற்றஞ்சாட்டப்பட்டவர் தானே சாட்சியம் அளிக்கலாம். அப்படி சாட்சியம் அளித்தால் அவர் அரசு தரப்பு வழக்கு தொடர்ந்தால குறுக்கு விசாரணைக்கு உட்படுவார். அவ்வாறு சாட்சியம் அளிக்காமல் எழுத்தில் அல்லது வாய்மொழி மூலமாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதாகவும் அவர் செய்து கொள்ள முடியும். அது எல்லா சாட்சியாளர்களும் நியாய சபை தான் அழைக்க வேண்டும். சாட்சியாளர்களை அழைப்பது நியாய சபை மூலமாகத்தான் அழைக்கப்பட வேண்டும். அரசாங்க அலுவலர்களாக இருக்கிற சாட்சியாளர்கள் அந்தந்த திணைக்கள தலைவர்களுக்கு ஊடாக அழைக்கப்பட வேண்டும். திணைக்கள தலைவர்களுக்கு ஊடாக அவர்களுக்கு சாட்சியம் அளிப்பதற்கான அழைப்பு அனுப்பப்பட வேண்டும். ஒரு சாட்சியாளரை அழைப்பதற்கு முன்பாக அல்லது ஒரு ஆவணத்தை வரவழைப்பதற்கு முன்பாக அது அவசியமானது தானா என்பதை நியாய சபை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாட்சியாளரை விசாரணைக்கு அழைப்பதற்கு முன்பாக அல்லது ஒரு பதிவேட்டை விசாரணைக்காக வரவழைப்பதற்கு முன்பாக அது விசாரணைக்கு தொடர்புடையதுதானா அவசியமானதுதானா என்பது தொடர்பில் நியாய சபை திருப்தி அடைய வேண்டும். முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட சாட்சியாளர் கட்டாயமாக சமூகம் அளிக்க வேண்டிய ஒருவர் சமூகம் அளிக்க தவறும் போது அவரை கட்டாயப்படுத்துவதற்காக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இதனை விசாரணை ஆணைக்குழு ஒன்றாக தாபித்துக் கொள்ள முடியும். அது ஒரு வழிமுறையாக தனி கேள்வியா சில நேரம் கேட்பினும் ஒரு சாட்சியாளர் சாட்சியம் அளிப்பதை கட்டாயமாக்குவதற்காக செய்யக்கூடிய வழிமுறை என்ன என்று கேட்டால் விசாரணை நியாய சபையினை விசாரணை ஆணைக்குழு ஒன்றாக தாபித்துக் கொள்ள வேண்டும்.
அது இவர்கள் தாவிக்கிறது இல்லை, தாவித்துக் கொள்வதற்கு விண்ணப்பிக்க வேண்டும், அவ்வளவும் போதும் எங்களுக்கு. மற்றது ஒரு சாட்சியை பதிகிற போது ஏனையவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஒருவருடைய சாட்சியங்கள் பதிவு செய்கிற போது மற்றால் அருகில இருக்கக்கூடாது. எல்லா சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்ட பின் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் விரும்பினால் தான் வாக்குமூலம் ஒன்றை அளிக்க இருப்பதாக சொல்லலாம். அந்த சந்தர்ப்பத்தில் வாக்குமூலம் தொடர்பாக குறுக்கு விசாரணை செய்வதற்கும், அப்படி அவர் குறுக்கு விசாரணை செய்வதற்கு அவர் இணங்க இல்லை என்றார், அந்த விஷயத்தை குறிப்பிட்டுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கவும். ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர், நான் 15வது பிரிவில் சொன்ன அதே விடயத்தை தான் 20ல் ரிப்பீட் பண்ணுகிறேன். ஒருவர் சாட்சியாளராக சாட்சியம் அளிக்கலாம். அப்படி சாட்சியம் அளித்தால் அவர் குறுக்கு விசாரணை செய்யப்படுவார். அல்லது விசாரணையினுடைய முடிவில் தான் ஒரு வாக்குமூலத்தை கொடுப்பதாகவும் அதற்கு குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு அவர் மறுக்கலாம். அப்படி இணங்காமல் போகலாம். அப்படி இணங்காவிட்டால் அந்த விடயத்தையும் விசாரணை நியாய சபை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் குறுக்கு விசாரணை செய்வதற்கு இணங்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும். யாராவது இந்த தரப்பினர், அரசாங்க தரப்போ அல்லது குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்போ, முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்ட முறை தொடர்பிலே ஏதாவது ஆட்சேபனை தெரிவிப்பார்களாக இருந்தால், இந்த நடத்தப்பட்ட முறையிலே அவர்களுக்கு குறைபாடு என்பதாக தெரியப்படுத்துவார்களாக இருந்தால் அந்த ஆட்சேபனை, மற்றது அது பற்றிய நியாய சபையினுடைய கருத்து என்பது விசாரணை நியாய சபையினுடைய தொழிற்பாட்டு அறிக்கையில எழுதப்படவும். ஒழுக்காற்று விசாரணையோடு சம்பந்தப்பட்ட தரப்பினர் யாராக இருந்தாலும் முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்ட முறை தொடர்பில் ஆட்சேபனை தெரிவித்தால் அது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறை. சின்ன சின்ன விஷயமா சொல்லிக் கொண்டு வருகிறது இல்லை. இப்ப குரு உபதேசம் என்று தனியாக கேட்கலாம், ஆட்சேபனை தனியாக கேட்கலாம், குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பினர் சமூகம் அளிக்காத போது எவ்வாறு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி கேட்கலாம். அதுபோல கட்டாயமாக சமூகம் அளிக்க வேண்டிய ஒருவர் சாட்சியம் அளிப்பதற்கு வராவிட்டால் அதை கட்டாயப்படுத்தும் நோக்கத்தில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன என்று சொல்லி கேட்கலாம். இப்படி ஒரு விடயமா முக்கியம் வாய்ந்த விடயங்களை எழுதக்கூடிய மாதிரியாக நினைக்கிறது சரி. முறைப்படியாக இதுல இருப்பது போன்ற வசனத்திலே எப்படி எழுதலாம் என்கிறத 21ஆம் பிரிவில் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுக்குள்ள சிறிய சிறிய கேள்விகள் கேட்கலாம், பெரிய ஒரு கேள்வியாக கேட்கலாம். பெரிய கட்டுரை கேள்வி ஒன்றை கேட்கலாது, சின்ன சின்ன தொண்டா கேட்கலாம். இதுல ஆட்சேபனை சமர்ப்பித்த 21வது பிரிவு 21, 21 ஆட்சேபனை சமர்ப்பிக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை யாது என்று கேட்பார்களாக இருந்தால் இதுல இருக்கிற மாதிரி எழுத தெரியவும். ஒழுக்காற்று விசாரணையோடு சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்ட முறை தொடர்பில் ஏதேனும் ஆட்சேபனைகளை தெரிவித்தால் ஆட்சேபனைகளையும் அவை பற்றிய நியாய சபையின் கருத்தையும் விசாரணையின் முடிவில் சமர்ப்பிக்கப்படும் தொழிற்பாட்டு அறிக்கையில் குறிப்பிட வேண்டியதுடன் அந்த அறிக்கையில விசாரணையோடு சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் அனைவரும் கையொப்பமிடவும் வேண்டும். இப்படி எழுதக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நுணுக்கமா வாசிங்க. நான் கதைக்கிறது இந்த அளவிலேயே அப்படியே முழுவதையும் முடிஞ்சு கொள்ளலாம், கேப்சர் பண்ணி கொள்ளலாம் வேண்டி. சரிதான். சரி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசாரணை நடந்து முடிய ஒவ்வொரு அமர்விலையும் முடிவிலையும் 2 தரப்பினருக்கும் அன்றைக்கு நடந்த விசாரணை குறிப்புகளினுடைய பிரதிகளை கொடுக்கலாம். அது கட்டாயம் சர்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் அண்மை காலங்களில் விசாரணைகள் அப்படி எல்லா தரப்பினரும் கையொப்பமிட்ட பிரதிகளை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலையும் விசாரணை செய்யப்பட்ட சாட்சியங்கள், அவர்களுடைய வாக்குமூலங்கள், விசாரணை குறிப்புகள் என்பவற்றினுடைய சான்றுபடுத்தாத பிரதிகளை கொடுக்கலாம். கட்டாயம் சான்றுபடுத்திய பிரதி கொடுக்க வேணும் என்பது இல்லை. ஆனால் இங்கே சான்றுபடுத்தாத பிரதி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. நியாய சபையினுடைய தீர்மானங்கள் தொடர்பான எந்த தகவலும் எந்த ஒரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் வழங்கப்படுதல் ஆகாது. ஒழுக்காற்று அதிகாரிக்கான அறிக்கையில் மட்டுமே உள்ளடக்கப்பட வேண்டும். விசாரணை முறைப்படி முடிஞ்சதுக்கு பிறகு 14 நாட்களுக்குள், பொதுவாக 14 நாட்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ள அரசு தரப்பு வழக்கு தொடரினர், எதிர்காப்பு அலுவலர் ஆகியோரிடமிருந்து எழுத்து மூலமான பிரகடனம் ஒன்றின் விசாரணை அறிக்கை, விசாரணை தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கிய எழுத்து மூலமான
பிரகடனம் ஒன்றினை, அது பெரும்பாலும் அவருடைய சமரியா இருக்கும், சமர்ப்பிப்பதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ள, நியாயமான காலப்பகுதிக்குள்ள வழங்குவதற்கு நியாய சபை அவர்களை பணிக்கலாம். சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் அவ்வாறான பிரகடனங்களை சமர்ப்பிக்க தவறினால் அவர்களிடம் சமர்ப்பிப்பதற்கு விடயங்கள் இல்லை என்று கருதி கொண்டு இறுதி அறிக்கை தாமதமில்லாமல் ஒழுக்காற்று அதிகாரிக்கு நியாய சபை சமர்ப்பிக்க வேண்டும். எழுத்து மூல பிரகடனங்கள் கிடைத்தால் அதை ஒரு பின்னிணைப்பாக கருத வேண்டும். அறிக்கையினுடைய பின்னிணைப்பொன்றாக கருதி அதனையும் இணைக்க வேண்டும். இங்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவண சாட்சியங்கள் ஏனையவை எல்லாவற்றையும் இணைத்துக் கொண்டு ஒரு விசாரணை அறிக்கை ஒன்றை முழுமைப்படுத்தியதாக வழங்க வேண்டும். ஏதேனும் ஒரு விடயம் இங்கு சாட்சியம் அளிப்பதற்கு பயன்படுத்தப்படாத எந்த ஒரு ஆவணத்தையும் நியாய சபை ஒரு சாட்சியமாக கருதக்கூடாது. இங்கு சமர்ப்பிக்கப்படாத வேறு ஏதேனும் ஒரு ஆவணத்தை நியாய சபை ஒரு சாட்சியமாக கருதக்கூடாது. அவர்கள் எந்த ஒரு பதிவேட்டத்திலும் பார்க்கலாம், ஆனால் அது ஒரு சாட்சியாக எடுக்கக்கூடாது. அறிக்கை சமர்ப்பிக்கிறது தொடர்பாக கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இப்ப இதுல சொல்லப்பட்ட இந்த 25 விடயங்களும் உண்மையிலே சின்ன சின்ன கேள்வியாக உதிரியாக இருக்கக்கூடியவை தான், நிறைய இருக்கும். ஆனா இந்த தலைப்புக்கு கீழே இதே ஒரு தனி விடயமாக நாங்கள் பார்க்க இயலாது. ஆனால் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய 26வது பகுதி என்பது அறிக்கை சம்பந்தமாக இது தனி கேள்வியாக கேட்கிறேன். விசாரணை நியாய சபை அறிக்கை ஒன்றில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள், கட்டாயமாக உள்ளடங்க வேண்டிய விடயங்கள், கவனம். அதுபோல குற்றச்சாட்டு தாளொன்றில் கட்டாயமாக உள்ளடங்க வேண்டிய விடயங்கள், அதுவும் காலங்காலமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. சரிதானே? இப்போ விசாரணை நியாய சபை அறிக்கை சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு பெரிய கேள்வி கேட்கப்படுமாக இருந்தால், நீங்கள் விசாரணை நடைபெற்ற 14 நாட்களுக்குள்ள அல்லது நியாயமான ஒரு காலப்பகுதியில எழுத்து மூலமான பிரகடனம் ஒன்றை வழங்குமாறு இரு தரப்பினரையும் கோர வேணும். அந்த காலப்பகுதிக்குள்ள அவர்கள் சமர்ப்பிக்க தவறினால் அவர்களிடம் சமர்ப்பிப்பதற்கு இல்லை என்று கருதி கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறுதி அறிக்கையை விரைவாக தயாரித்து ஒழுக்காற்று அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எழுத்து மூல பிரகடனங்கள் கிடைத்தால் அதனை பின்னிணைப்பாக கருதி அறிக்கையோடு இணைக்க வேண்டும். அவ்வாறே முறைமை சார்ந்த விசாரணையின் போது பெறப்பட்ட ஆவண சாட்சியங்கள், பதிவேடுகள், கோப்புகள் போன்றவற்றையும் விசாரணை அறிக்கையின் இணைப்பாக வழங்குதல் வேண்டும். விசாரணை அறிக்கை கீழ்வரும் விடயங்களை கட்டாயமாக கொண்டிருக்க வேண்டும். இந்த கட்டாயமாக கொண்டிருக்க வேண்டிய விடயங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்து வச்சிருக்க வேண்டும். நிகழ்வு பற்றிய பின்னணி சுருக்கம், விசாரணை நடத்தப்பட்ட முறை பற்றிய பொதுவான விடயங்கள், எவ்வாறு விசாரணை நடத்தப்பட்டது என்பது தொடர்பான பொதுவான விவரிப்பு, ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியத்தினுடைய சுருக்கம், ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் பகுப்பாய்வு செய்து குற்றச்சாட்டுல நியாய சபையினுடைய தீர்மானம், அது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதா இல்லையா. நிகழ்வு பற்றிய பின்னணி சுருக்கம் என்றால் அந்த விடயத்தினுடைய தலைப்பு, எதை பற்றிய விசாரணை என்பதை சொல்ல வேணும். முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்ட முறை பற்றிய பொதுவான விடயம் என்றால் யார் அரசு தரப்பு வழக்கு தொடுனர், யார் எதிர்காப்பு அலுவலர், எங்க நடத்தப்பட்டது, இந்த மாதிரியான விடயங்கள், நடத்தப்பட்ட திகதிகள், சாட்சியம் அளித்த சாட்சியாளர்களுடைய பெயர் பட்டியல்கள், சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள், இந்த மாதிரியாக அது இருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் என்னென்ன சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு குற்றச்சாட்டோடும் தொடர்புடைய சாட்சியங்கள், அதை ஆதாரப்படுத்துகின்ற அல்லது நிராகரிக்கின்ற ரெண்டுமே வரும். 4வது அது தொடர்பில் நியாய சபை ஒரு முடிவு, அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதா இல்லையா என்பது. 5வது குற்றச்சாட்டு ஏதேனும் ஒன்றாவது நிரூபிக்கப்பட்டிருந்தால், அலுவலர் ஒரு குற்றச்சாட்டுக்காவது குற்றவாளி என்று தீர்மானித்திருந்தால் அந்த குற்றச்சாட்டின் பாரதூர தன்மை தொடர்பான நியாய சபையின் அபிப்பிராயம். ஒரு தண்டனை கொடுக்கும் போது ஒழுக்காற்று அதிகாரி கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றிய நியாய சபையின் கருத்து அதில் இருக்கவும். அங்கு விசாரணையில சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அங்கு வேறு விதமான துர்நடத்தை நிகழ்ந்துள்ளதாக நியாய சபை தெரிந்தால், இந்த விடயத்தை தவிர அங்கு வேறு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது என்று நியாய சபைக்கு தெரிந்தால்
அந்த தரப்பினருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விவரங்களை இந்த அறிக்கையில இணைக்கவும். ஒரு விடயம் தொடர்பாக விசாரிக்கிற போது வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக, வேறு துர்நடத்தைகள் தொடர்பாக தகவல் தெரிய வரும்போது அது தொடர்பான விடயங்களை அறிக்கையில இணைக்கவும். இங்கு நிகழ்ந்தவை தொடர்பாக ஆராய்கின்ற போது அரசாங்க சேவையில எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக நியாய சபையினுடைய அவதானிப்புகளும் ஆலோசனைகளும் அறிக்கையில இருக்க வேண்டும். விசாரணை நடைபெற்ற பின்னர் மேலே இருக்கக்கூடிய விவரங்களை உள்ளடக்கியதாக தட்டச்சிடப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட நியாய சபை அறிக்கை, ஒழுக்காற்று விசாரணையின் தொழிற்பாட்டு அறிக்கை, பெற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து எழுத்து ஆவணங்கள், ஏனைய தடைய பொருட்கள் என்பவற்றை பின்னிணைப்பாக இணைத்து தாமதமில்லாமல் ஒழுக்காற்று அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவாக குற்றப்பத்திரம் வழங்கப்பட்டு 6 மாத காலப்பகுதிக்குள்ள விசாரணையை நடத்த வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பொறுப்பு. இவர்களுக்கு விதிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ள இவர்கள் நடத்த வேண்டும். குற்றப்பத்திரம் வழங்கப்பட்டதில் இருந்து 6 மாத காலப்பகுதிக்குள்ள விசாரணை என்பது காரண விளக்கம் கோருவதில் இருந்து எல்லா விடயங்களையும், காரண விளக்கம் பெறுவதில் இருந்து எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய காலம். இவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாய சபை நியமிக்கப்பட்ட காலத்துக்கு ஓரிடத்திலையும் இவ்வளவு காலம் என்று சொல்லி இல்லை. ஆனால் கூடிய விரைவில் அதை வழங்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரணை நியாய சபை அறிக்கையில உள்ளடங்குகிற முக்கியமான விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்டால் அவ்வளவையும் எழுதினீங்கன்னா சரி. விசாரணை நியாய சபையினுடைய காலப்பகுதி சொல்லப்படுகிறது. ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பணிகளுக்குள்ளதான் அந்த விடயம் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு காலப்பகுதிக்குள்ள நடத்த வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பாருங்க, 22.1.1. ஒரு அலுவலரால் செய்யப்பட்ட துர்நடத்தை தொடர்பாக வெளியிடப்பட்ட குற்றப்பத்திரத்துடன் தொடர்புடையதாக நடத்தப்படுகின்ற முறையான ஒழுக்காற்று விசாரணையை அந்த விசாரணை ஆரம்பித்து, குற்றப்பத்திரம் வழங்கப்பட்ட எல்லாம் அந்த விசாரணை ஆரம்பித்து 6 மாத காலத்தினுள் பூர்த்தி செய்ய வேண்டும். இங்க ஒழுக்காற்று அதிகாரியினுடைய கடமைகளுக்குள்ளதான் அந்த விடயத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 6 மாத காலத்துக்குள்ள பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு மேலதிக காலம் அவசியமாயின் விசாரணை அலுவலரினால் போதுமான அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் சமர்ப்பித்து ஒழுக்காற்று அதிகாரியின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு மேல காலம் எடுக்கமாக இருந்தால் 31.11 என்கிற உபபிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குற்றச்சாட்டாக இல்லாமலும் இந்த விசாரணையின் தாமதத்துக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் காரணமல்ல என்றும் காணப்படுகிற சூழ்நிலையில 2 விஷயத்தை பார்க்கணும். முதலாவது, குற்றச்சாட்டு 31.11 வருகுதா என்று பார்க்க வேணும். 2வது, தாமதத்துக்கு இந்த உத்தியோகத்தர் காரணமா என்று பார்க்க வேணும். 2க்கும் விட இல்லை என்று வந்தால் 31.11 வருகுதா? இல்லை. தாமதத்துக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் காரணமா? இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல ஒழுக்காற்று அதிகாரி அந்த உத்தியோகத்தரை பணித்தடை செய்திருந்தார், அவர் ஏற்கனவே பணித்தடை செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் அவரை மீண்டும் சேவையில இணைத்து தொடர்ந்து வேதனத்தை வழங்க முடியும். ஆனால் இதுவரை காலமும் பணித்தடை செய்யப்பட்ட காலத்துக்குரிய வேதனங்கள் தொடர்பில் ஒழுக்காற்று விசாரணை முடிவடைந்த பின்னர் அதில் கூறப்படுகின்ற தீர்மானங்களுக்கு அமைவாக முடிவெடுக்க வேண்டும். சரி, அப்ப நாங்கள் இந்த 22வது பிரிவு ஒழுக்காற்று அதிகாரியின் பணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்குள்ள 22.1.1 புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த பகுதி தான் இப்ப பார்த்து நாங்கள் ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பணிகள். முதலாவது பார்க்கிறோம், தாமதங்களை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கை. ஒழுக்காற்று அதிகாரி தாமதங்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும்.
அனாவசியமாக தாமதப்படுவதாக தெரிய வந்தால் தாமதங்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பொறுப்பு. ஏற்கனவே சொன்ன விடயத்தை திரும்ப சொல்லுகிறேன். விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு 6 மாத காலப்பகுதிக்குள்ள அந்த விசாரணையை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். பொருத்தமான சந்தர்ப்பத்தில் கால நீடிப்புக்கு அனுமதிக்கலாம். 6 மாதங்களுக்கு மேலே செல்லுமாக இருந்தால் பாரதூரமான குற்றமாக இல்லாவிட்டால் 31(11) அதில் சொல்லப்படுகிறத பார்க்க வேணும். பாரதூரமான அதை காட்ட விடுகிறனே ஏன் அந்த பிரச்சனையை 31(11) என்கிறது என்ன என்று பார்த்துட்டால் வசதியன் இந்த பகுதியை காட்டு. சரி, ஒன்று அரசாங்கத்துக்கு எதிரான குற்றங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கை அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கை, லஞ்சம், ஊழல், மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் சார்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிற சந்தர்ப்பம். 2வது, பாரதூரமானதாக கருதக்கூடிய அரசாங்கத்தின் நிதி சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்தல் அல்லது தவறான வழியில் உபயோகித்தல், நிதி அரசாங்க சொத்து என்பவற்றோட சம்பந்தப்பட்டது. முதலாவது நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்குது. 2வது நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது இல்லை, அங்க நிதி துஷ்பிரயோகம் ஒன்று நடைபெற்றிருக்கிறா, அதனோடு தொடர்புடைய குற்றச்சாட்டா. இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் அவ்வாறு செய்ய முடியாது. 6 மாதம் கடந்துட்டது என்பதற்காக அவரை மீள சேவைக்கு அமர்த்த முடியாது. இதனோட சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை, இந்த 2ம் அல்ல என்று சொல்லப்பட்டா தாமதத்துக்கு உத்தியோகத்தர் காரணம் இல்லை என்று சொல்லப்படுமாக இருந்தால் அவரை மீள சேவைக்கு அமர்த்திக் கொள்ள முடியும். சரி, முதலாவது காலம் சிக்கனமாக இருக்கிறதுக்கு நடவடிக்கை, 2வது செலவு சிக்கனமாக இருக்கிறதுக்கு நடவடிக்கை, பிரியாண செலவு, வேறு விசாரணை கொடுப்பனவுகள் போன்ற செய்ய வேண்டிய செலவுகளை குறைத்து கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் செலவுகளை குறைக்கக்கூடியதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வது, இறுதி அறிக்கையை விரைவாக பெற்று தீர்மானம் எடுக்க வேண்டும். கொஞ்சம் வேகமாகவே சொல்லிக்கொண்டு போகும். அப்போ முதலாவது காலம், 2வது செலவு, 3வது விரைவாக தீர்மானம் எடுக்க வேண்டும். இறுதி அறிக்கையை விரைவாக பெற்று தீர்மானம் எடுக்க வேண்டும். 4வது, தாமதிக்கின்ற நீதி, நியாய தீர்ப்பை தாமதித்தல் என்பது நியாயத்தை மறுப்பதாக இருக்கும், நியாயத்தை நிலைநாட்ட தவறியதாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு விரைவாக நிதானமாக பரிசீலனை செய்து ஒழுக்காற்று கட்டளை ஒன்றை விதித்தல் வேண்டும். ஒழுக்காற்று அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையை நிதானமாக பரிசீலனை செய்து தாமதம் இல்லாமல் ஒழுக்காற்று கட்டளையை விதிப்பது அவருடைய பொறுப்பாக இருக்கும். நியாய தீர்ப்பை தாமதிப்பது நியாயத்தை நிலைநாட்ட தவறியதாக அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது, நியாய சபையினால சமர்ப்பிக்கப்படுகிற அறிக்கையின் மீது ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள் 3 வகையில இருக்கு. இது தனி கேள்வியா கேட்கிறார். நியாய சபையினால சமர்ப்பிக்கப்பட்ட ஒழுக்காற்று விசாரணை அறிக்கையின் மீது ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானம், அங்கு குறிப்பிடப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அலுவலரை குற்றவாளியாக்குவது அல்லது குற்றச்சாட்டுகளிலிருந்து அலுவலரை விடுவிப்பது, 3வது அந்த ஒழுக்காற்று விசாரணை அறிக்கையை முழுமையாக தள்ளுபடி செய்து புதிய ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடத்துவது. இந்த 3 தீர்மானங்களுக்கு போகலாம். 3வது தீர்மானத்துக்கு போகிறதாக இருந்தால், இந்த தாவர விதிக்கோவையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக விசாரணை நடத்தப்படவில்லை என்று தெரிய வருகிற போது, உரிய முறைப்படி அனுமதிக்கப்பட்ட முறைமைக்கு அமைவாக விசாரணை நடத்தப்படவில்லை அல்லது அரசு தரப்பு வழக்கு தொடுனர் அரசின் சிறப்புரிமைகளை பாதுகாக்கும் வகையில் வழக்கை வழிநடத்துவதை வேண்டுமென்றே அலட்சியப்படுத்தியுள்ளார் என்று தெரிய வருகிற சந்தர்ப்பத்தில் நியாய சபையின் அறிக்கையினை தள்ளுபடி செய்து புதிய ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடத்தலாம்.
இது தனி கேள்வியாக கேட்கப்படலாம் என்பதால நாங்கள் அந்த பகுதியை தனியாக பார்ப்போம். 8வது, ஒழுக்காற்று விசாரணை நியாய சபையினால் உரிய முறைப்படி அனுமதிக்கப்பட்ட நடவடிக்கை முறைமைக்கு அமைவாக நடத்தப்படாத போது, அல்லது அரச வழக்கு தொடுனர் அரசின் சிறப்புரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் விசாரணையை வழிநடத்துவதை வேண்டுமென்று அல்லது கவனஈனமாக அலட்சியப்படுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் ஒழுக்கற்ற விசாரணையை தள்ளுபடி செய்து முடிவெடுக்க முடியும். அப்ப இது தனி கேள்வியாக இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒழுக்காற்று விசாரணை நியாய சபையின் விசாரணை அறிக்கை ஒன்றை தள்ளுபடி செய்து ஒழுக்காற்று அதிகாரி தீர்மானம் எடுக்கலாம் என்று கேட்டால் தனியாக சொல்லக்கூடியதாக இருக்கவும். ஒழுக்காற்று கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்படுகிற போது அந்த ஒழுக்காற்று கட்டளையிலே என்னென்ன விடயங்கள் இருக்கவும், ஒழுக்காற்று கட்டளையிலே இருக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன, அதை பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு ஓய்வெடுப்போம். இப்போ முதலாவது, ஒழுக்காற்று கட்டளை ஒன்று கொண்டிருக்க வேண்டிய கட்டாய உள்ளீடுகள் என்ன என்கிற கேள்விக்கு விடைய பார்ப்போம். ஒழுக்காற்று அதிகாரியினால் வழங்கப்படுகின்ற ஒழுக்காற்று கட்டளை ஒன்றில் கட்டாயமாக உள்ளடங்க வேண்டியது 3வது கட்டாயம். முதலாவது, குற்றப்பத்திரம் ஒன்றில் கட்டாயமாக உள்ளடங்க வேண்டியது. 2வது, விசாரணை நியாய சபையினுடைய அறிக்கையில கட்டாயமாக உள்ளடங்க வேண்டியது. 3வது, ஒழுக்காற்று கட்டளையில் கட்டாயமாக உள்ளடங்க வேண்டியது. ஆரம்ப விசாரணை அறிக்கையில கட்டாயம் உள்ளடங்க வேண்டியது என்று கேட்கிறீங்கள, ஆரம்ப விசாரணை அறிக்கையில உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்று கேட்பார்கள். அதுல ஒரு விடயம்தான் குற்றப்பத்திரம். குற்றப்பத்திரத்துல கட்டாயமாக உள்ளடங்குற விடயங்கள் கேட்கிறது. அதுபோல முறையான விசாரணை அறிக்கையில கட்டாயமாக உள்ளடங்குற விடயங்கள் கேட்கிறது. ஒழுக்காற்று கட்டளையில கட்டாயமாக இருக்கிற விடயங்கள் கேட்பார்கள். அப்போ முதலாவது, ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள அலுவலர் குற்றவாளியா இல்லையா என்பது குறிப்பிடப்படும். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு எதிராக வழங்கப்பட்ட குற்றப்பத்திரத்தின் மூலம் அவர் மீது சுமத்தப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அவர் குற்றவாளியா அல்லது சுற்றவாளியா என குறிப்பிடவும். 2வது, குற்றவாளியாக இருந்தால் அதற்காக விதிக்கப்படுகிற தண்டனைகள் அல்லது நிபந்தனைகள் தொடர்பாக சொல்லவும். 3வது, அவ்வாறு விதிக்கப்படுகிற தண்டனைகள் அல்லது நிபந்தனைகள் தொடர்பில் ஒன்றாக அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் ஒன்றாக அமைந்திருக்கிறது அல்லது தனித்தனியாக அமைந்திருப்பது தொடர்பிலையும் அதுக்குள்ள விளக்கம் இருக்கவும். குற்றச்சாட்டு தொடர்பாக விதிக்கப்படுகிற தண்டனை நிபந்தனைகள் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தனித்தனியாக அல்லது அனைத்துக்கும் பொதுவானதாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கவும். குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தால் அலுவலர் ஒருவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல இருந்து அவர் முழுமையாக விடுவிக்கப்பட்டால், எல்லா குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் விடுவிக்கப்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, அவருக்கு விடுவிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக அறிவிக்க வேணும். பணித்தடை செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் சேவைக்கு அமர்த்துவதற்கான கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட வேண்டும். பணித்தடை செய்யப்பட்ட காலப்பகுதிக்குரிய கொடுபடாத சம்பளங்கள் இருந்தால் அவற்றை கொடுப்பனவு செய்வதற்கான கட்டளை ஒன்றும் ஒழுக்காற்று கட்டளையோடு இணைக்கப்பட வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் ஒருவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்படும் போது குற்றச்சாட்டுத்தாளில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் ஒழுக்காற்று கட்டளையில, குற்றச்சாட்டுத்தாளில் ஒழுக்காற்று கட்டளையில ஒழுக்காற்று கட்டளையோடு உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள். ஒழுக்காற்று கட்டளையுடன் இணைந்ததாக அவர் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் என்ற அறிவித்தல், மீள சேவைக்கு அமர்த்தும் கட்டளை, பணித்தடை செய்யப்பட்டிருந்தால் மீள சேவைக்கு அமர்த்தும் கட்டளை என்று எழுத வேண்டும். பணித்தடை செய்யப்பட்ட காலத்தில் கொடுபடாத சம்பளங்கள் இருப்பின் அவற்றை வழங்குவதற்கான கட்டளை என்பது இருக்க வேண்டும். இந்த 3வது விடயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக காணப்பட்டிருந்தால் அவற்றுக்கு பொதுவான ஒரு தண்டனை அல்லது தனித்தனியான தண்டனை ஒன்றை விதிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரிக்கு முடியும். மேலே சொல்லப்படுகிற தண்டனைகள் அல்லது நிபந்தனைகளை குறிப்பிடுகிற போது அந்த விடயம் தொடர்பாக சொல்ல வேண்டும். சில வேளைகளில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார்,
வழங்கப்படுகிற தண்டனை பதவி நீக்கம் அல்ல என்றார். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு வழங்கப்படுகிற தண்டனை பதவி நீக்கம் அல்ல என அமைகிற போது, பதவி நீக்கம் அல்லாத தண்டனை ஒன்று விதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒழுக்காற்று கட்டளையோடு இணைக்கப்பட வேண்டியது. அவரை மீள சேவைக்கு அமர்த்தும் கட்டளை, பணித்தடை செய்யப்பட்ட காலத்தில் கொடுபடாத சம்பளங்கள் தொடர்பான தீர்மானம். முதலாவது நாங்க பார்த்தோம்னாங்க, விடுவிக்கப்படுகிற போது கொடுபடாத சம்பளத்தை கொடுப்பதற்கான கட்டளை. இங்க கொடுபடாத சம்பளம் கொடுப்பது தொடர்பான தீர்மானம் என்றால் முழுவதும் கொடுப்பார்களா, பகுதி அளவில் கொடுப்பார்களா போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். கட்டாய இடமாற்றம் விதிக்கப்பட்டிருக்கிற போது குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் ஒருவருக்கு ஒழுக்காற்று கட்டளையில் ஒரு தண்டனையாக கட்டாய இடமாற்றம் ஒன்று வழங்கப்படுமாக இருந்தால் அந்த ஒழுக்காற்று கட்டளையிலே என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க வேணும் என்று சொல்லி, இது 2 பகுதி இருக்குது. நான் 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு காட்டுகிறேன். இருபத்தி 23(5) சொல்லப்படுகிறதுக்கு மேலாக அடுத்த பிரிவில் இருக்கிற பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போ சரி, இதை பார்ப்போம். ஒழுக்காற்று கட்டளையினுடைய தண்டனையாக குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு கட்டாய இடமாற்றம் விதிக்கப்பட்டால் அந்த ஒழுக்காற்று கட்டளையில அவர் இடமாற்றப்படும் புதிய சேவை நிலையம் உள்ளடக்கப்பட வேண்டும். பிரியாண செலவுகள் மற்றும் படிகள் வழங்கப்பட மாட்டாது என்பது குறிப்பிடப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக அடுத்த 24(5) சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அதை நான் காட்டுகிறேன். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு இடமாற்றம் ஒன்று விதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அலுவலர் தான் சேவையாற்றிய அலுவலகத்தில் எத்தகையதேனும் ஒரு பதவிக்கு மீண்டும் இடமாற்றம் பெறுவதாயின் எவ்வளவு காலத்துக்கு பின் அவ்வாறு இடமாற்றம் பெறலாம் என்பதையும் ஒழுக்காற்று கட்டளையில் உறுதியாக குறிப்பிட வேண்டும். இது 2ஐயும் சேர்த்து நாங்கள் எழுதுறது தான் நல்லது. ஒரு இடமாற்றம் செய்யப்படுகிற தண்டனை இடமாற்றம் ஒன்று வழங்கப்படுகிற உத்தியோகத்தர் தொடர்பில் ஒழுக்காற்று கட்டளையில குறிப்பிட வேண்டிய விடயங்கள் என்கிற போது 23(5) வச்சுக்கொண்டு கேள்வியை கேட்டாரா அல்லது 24(5) வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டாரான்னு எங்களுக்கு தெரியும். கேள்வி செட் பண்றவர் இதை வச்சு கொண்டு கேட்டுக்கலாம் அல்லது 23(5) வச்சு கொண்டு கேட்டுக்கலாம் தானே. அப்ப நாங்கள் இந்த 2 விடையையும் இணைத்ததாகத்தான் எப்போதும் விடை எழுதுறது பொருத்தமானதாக இருக்கு. ஒழுக்காற்று கட்டளை ஒன்றில் தண்டனையாக குறித்த அலுவலருக்கு கட்டாய இடமாற்றம் விதிக்கப்பட்டுள்ள போது ஒழுக்காற்று கட்டளையில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று கேட்டால், அலுவலர் இடமாற்றப்படும் புதிய சேவை நிலையம் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒழுக்காற்று கட்டளையில் உள்ளடங்க வேண்டும். அவ்வாறான இடமாற்றங்களின் போது பிரியாண செலவுகள் மற்றும் தங்கியிருப்பதற்கான படிகள் என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு உரித்து கிடையாது என்கிற விவரம் குறிப்பிடப்பட வேண்டும். 3வது, குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு இடமாற்றம் விதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலர் தான் தற்போது சேவை ஆற்றுகிற அலுவலகத்துக்கு எந்த ஒரு வடிவத்திலும் எந்த ஒரு பதவிக்கும் மீண்டும் இடமாற்றம் பெறுவதாக இருப்பின் எவ்வளவு காலத்துக்கு பின்னர் அவ்வாறு இடமாற்றம் பெறலாம் என்பதும் ஒழுக்காற்று கட்டளையில் உறுதியாக குறிப்பிட வேண்டும். இந்த 3 விடயத்தையும் சேர்த்து உங்களோட விடை இருக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். சரியா? அரசாங்கத்துக்கு ஏதேனும் குறிப்பிட்ட அலுவலர்னால பணம் செலுத்த வேண்டியிருந்தால், அறவீடு ஏதும் அவரிடமிருந்து மேற்கொள்ள வேண்டியிருந்தால், அவரிடமிருந்து அறவீடு மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தான் அவருக்குரிய கொடுப்பனவுகள் வழங்க வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரிடமிருந்து ஏதேனும் அறவீடுகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தால், அறவீடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அவருக்கான கொடுப்பனவு எதுவும் செய்யப்பட வேண்டும். சில வேளை அவருக்குரிய சம்பளத்தின் ஒரு பகுதி எதுவும் கொடுக்க வேண்டியிருந்தால், நிலுவை சம்பளம் அல்லது வேறு ஏதேனும் கொடுபட வேண்டிய கொடுப்பனவுகள் இருந்தால், அரசு அவரிடமிருந்து அறவிட வேண்டியவை அறவிடப்பட்ட பின்னர் தான் அவருக்கு அதை கொடுப்பனவு செய்ய வேண்டும்.
பதவி நீக்க தண்டனை விதிக்கப்பட்டார். இப்ப கட்டம் கட்டமா பார்த்து கொண்டு வருகிறோம். பதவி நீக்க தண்டனை விதிக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஏதேனும் அறவீடு செய்ய வேண்டியிருப்பேன், அது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கவும். அவர் அதை செலுத்தாவிட்டார். அரசுக்கு அவரால் செலுத்த வேண்டிய பணத்தொகை எதனையும் செலுத்த தவறும் போது அது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை தொடர வேண்டும். 2ஆம் அட்டவணையின் கீழான குற்றத்துக்கு ஒருவர் குற்றவாளியாக இருந்தால் அவருக்கு சிறிய தண்டனைகளை வழங்க வேண்டும். பின்னுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம், 21(2) சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறிய தண்டனைகளை விதிக்க வேண்டும். 1ஆம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருப்பாராக இருந்தால் அவருக்கு பாரிய தண்டனைகளை கொடுக்க வேண்டும். 2 வகையான தண்டனைகள் மேல 21 என்று சொல்லி இருக்கு. 24(2) சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறிய தண்டனைகளை கொடுக்க வேண்டும், அல்லது 24(3) இருக்கிற பாரதூரமான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் 1ஆம் அட்டவணையின்களான குற்றச்சாட்டாக இருந்தால். அது கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கல. 1ஆம் அட்டவணையின்களான குற்றச்சாட்டுகளுக்கு சில நேரங்களில் இதில் வருகிற தண்டனைகளை கொடுப்பதற்கு. ஆனால் 2ஆம் அட்டவணையின்களான குற்றச்சாட்டுக்கு இந்த தண்டனைகளை மட்டும்தான் கொடுக்க முடியும். 2ஆம் அட்டவணையின் கீழ் வருகின்ற குற்றத்துக்கு குற்றவாளியாக காணப்பட்ட அலுவலர் ஒருவர் தொடர்பில் சிறிய தண்டனைகள் மட்டும்தான் விதிக்க முடியும். 1ஆம் அட்டவணையின் கீழ் வருகின்ற குற்றத்துக்கு குற்றவாளியாக காணப்பட்ட அலுவலர் தொடர்பில் பொதுவாக முதலாவது அட்டவணையின் கீழான குற்றங்களுக்கு பாரதூரமான தண்டனைகள், இங்கே அடுத்த பகுதியில் அது சொல்லப்பட்டிருக்கும், பாரதூரமான தண்டனைகள் ஏற்புடையதாகும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. இதை கொடுத்தே ஆக வேணும் என்று சொல்ல இல்லை, ஏற்புடையதாகும், பொருத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றது இதுல சொல்லப்படுகிற இன்னொரு விடயம் இருக்குது. தண்டனை நடைமுறைப்படுத்த வேண்டிய திகதி என்பது குற்றம் நிகழ்ந்த திகதி என்று எடுத்துக்கொள்ள வேணும். இதுல இருக்கிறதுக்கு ஒரு திருத்தம் ஒன்று வந்தது பின்னர் இதுல அந்த அமெண்ட்மெண்ட் காட்ட இல்லை. முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிற போது அவருக்கு தண்டனை நடைமுறைப்படுத்த வேண்டிய திகதி என்பது குற்றப்பத்திரம் வழங்கப்பட்ட திகதி அல்லது காரண விளக்கங்கள் கோரப்பட்ட திகதி ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்குது. இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. நான் இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு அந்த பகுதியை தெளிவுபடுத்துகிறேன். ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக் கொள்வோம், அதற்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இப்போ 9:13, 9:14, 9:20 கதைக்க தொடங்கும். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இதுல ஒரு பகுதி ஏற்கனவே ஒளிப்பதிவை தவற விட்டுட்டோம் என்கிறதால ஒழுக்காற்று கட்டளையை நீங்கள் 9 பகுதிகளுக்குள்ள சுருக்கமாக உள்ளடக்கி வச்சிருக்க வேணும். 1, கட்டாயமாக உள்ளடங்க வேண்டியது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு குற்றவாளியா இல்லையா என்பதும், அதற்காக விதிக்கப்படுகிற தண்டனைகள் அல்லது நிபந்தனைகள் என்பது கட்டாயமா இருக்க வேண்டும். 2வது விஷயமாக சொல்ல வேண்டும், அவர் விடுவிக்கப்படுகிற போது என்ன நடவடிக்கை என்பதை சொல்லவும். 3வது, குற்றவாளியாக காணப்பட்டால் அந்த குற்றச்சாட்டுகளை அல்லது தண்டனைகளை விவரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேணும். அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் பொதுவாக ஒரு தண்டனையை கொடுக்கலாம் அல்லது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தனித்தனியாக கொடுக்கலாம் என்கிறதை சொல்ல வேணும். சொல்லி போட்டு அவருக்கு பதவி நீக்கம் அல்லாத தண்டனை கொடுக்கப்பட்டால் அப்போது என்ன செய்ய வேண்டும்? மீள சேவை கமித்தின் கட்டளையும் கொடுபடாத சம்பளம் தொடர்பான தீர்மானமும் இருக்க வேண்டும். கட்டாய இடமாற்றம் விதிக்கப்பட்டால் அந்த கட்டளையில அவருடைய புதிய சேவை நிலையம் இடமாற்றத்துக்கான செலவுகள் வழங்கப்பட மாட்டாது. எந்த ஒரு வடிவத்திலும் மீண்டும் குறித்த சேவை நிலையத்துக்கு அவர் சமூகம் அளிக்க கூடாத காலப்பகுதி. எந்த ஒரு வடிவத்திலும் என்றால் தான் சர்வீஸ் பெற்றுக்கொள்வதற்கு வரலாம், ஒரு பதவி வகிப்பதற்காக மீண்டும் இடமாற்றம் பெற முடியாத காலப்பகுதி என்பது உள்ளடக்க வேண்டும். அடுத்தது, அவ்வாறான உத்தியோகத்தில் ஒருவருக்கு பதவி நீக்கம் தவிர்ந்த தண்டனை கொடுக்கப்பட்டவரிடமிருந்து ஏதேனும் அறவீடுகள் செய்ய வேண்டியிருந்தால் அறவீடு மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தான் அவருக்குரிய வேதனங்களை கொடுக்க வேண்டும்.
பதவி நீக்க தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் அவரிடமிருந்து பெற வேண்டியவற்றை பெறுவது, அறவீடுகளை செய்வது திணைக்கள தலைவருக்கு பொறுப்பாக இருக்கும். அறவீடு செய்ய முடியாத போது நீதிமன்ற நடவடிக்கைக்கு போக வேண்டும். 2ஆம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டுக்கு தண்டிக்கப்படுவாராக இருந்தால் அங்க நாங்கள் சொல்லப்பட்ட இனி பார்க்க போற 24(2) சொல்லப்படுகிற சிறிய தண்டனைகள் மட்டும்தான் அவருக்கு கொடுக்கலாம். தண்டனை நடைமுறைப்படுத்துகிற திகதி என்பது, இதுக்காகத்தான் திரும்ப அந்த ரெக்கார்டிங்ல சொல்லுகிறேன், அவர் குற்றத்தை புரிந்த திகதியாக இருக்க வேண்டும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 23(9) தமிழ் உரையில தவறு இருக்குது. குறித்த அலுவலருக்கு குற்றப்பத்திரம் வழங்கப்பட்ட திகதி அல்லது அவரிடமிருந்து காரண விளக்கம் கோரப்பட்ட திகதி ஆக வேண்டும் என்று இருக்குது. அப்படி அல்ல, அந்த உத்தியோகத்தினால குற்றம் புரிந்த, குற்றச்சாட்டு தாளில குறிப்பிடப்பட்ட அந்த குற்றத்தை புரிந்த திகதியாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் சரி. நாங்கள் தொடர்ந்து தண்டனைகள் என்கிற பகுதிக்குள்ள போவோம். இதுல 1ஆம் அட்டவணையின் கீழே காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் 24(3) இருக்கிற பாரதூரமான தண்டனைகள், 2ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அதற்கு சமமான குற்றங்களுக்கும் 24(2) காட்டப்பட்ட சிறிய தண்டனைகள் என்பது பொருத்தமாக இருக்கும். இதுல 24(3)(5) சேவை நீடிப்பை வழங்காம விடுதல் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அல்ல, அது இப்ப மாற்றியாச்சு. 55 வயதுக்கு மேலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவரை ஓய்வு பெறுமாறு சொல்லுது. சரிதானே? விருப்ப ஓய்வூதிய வயதை அடைந்த ஒருவரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஓய்வு பெறுமாறு பணித்தல் என்பதாக அதை மாற்றிக்கொள்ளுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த தண்டனைகள் தொடர்பாக எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கையில் அது நீங்கள் பார்த்துக்கொள்ளுவீங்க. சரிதானே? இதுல பெரும்பாலும் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைப்பு. இந்த தண்டனைகள் என்று சொல்லி கேட்கப்பட சில வேளையில சின்ன அளவான புள்ளிகளுக்கு 2 புள்ளி 4 புள்ளி அப்படி எதுவும் கேட்கப்பட்டா தண்டனைகள் சிறியதென்றும் பாரதூரமானதென்றும் 2 பிரிவுகளாக அமைக்கிறது. 2ஆம் அட்டவணையில் காட்டப்பட்ட குற்றங்களுக்கு அதற்கு சமமான குற்றங்களுக்கும் 24(2) குறிப்பிடப்பட்ட சிறிய தண்டனைகள் ஏற்புடையதாகும். ஏற்புடையதாகும் என்பது அது பொருத்தமாக அமையும். 1ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் 24(3) பிரிவில் காட்டப்பட்ட பாரதூரமான தண்டனைகள் ஏற்புடையதாகும். சிறிய தண்டனைகள், பாரதூரமான தண்டனைகள் சிலவற்றை சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். அதை பார்த்து வச்சா சரி. இதுல இடமாற்றம் ஒன்று வழங்கப்படுகிற போது நாங்கள் அதை பற்றி கதைச்சிட்டோம். சரிதானே? ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக வழங்கப்பட்ட இடமாற்றம் மாற்றி அமைக்கப்படுதல் தொடர்பாக இந்த 24(4) பிரிவில் இருக்கிற ஒரு விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு போவோம். பரீட்சைக்கு வராவிட்டாலும் எங்களுக்கு அந்த விடயம் தெரிந்திருக்க வேணும் என்ற அடிப்படையில் சொல்றோம். ஒரு ஒழுக்காற்று நோக்கங்களுக்கான இடமாற்றம் என்பது 3 சந்தர்ப்பங்களில் நடக்கும். ஒன்று, குறித்த அலுவலர் அந்த சேவை நிலையத்தில் தொடர்ந்து வைத்திருப்பது ஆரம்ப விசாரணைகளை தடைப்படுத்தலாம் என்று தெரிய வருகிற போது மேற்கொள்ளப்படுகிற இடமாற்றம். ஒழுக்காற்று நோக்கங்களின் பேரிலான இடமாற்றம் என்பது 3 சந்தர்ப்பங்களில் நிகழும். அங்க இடமாற்றம் பிஎஸ்சி ரெகுலேஷனுக்குள்ள வச்சு கதைக்கிறேன். ஒன்று, அவரை தொடர்ந்தும் குறித்த சேவை நிலையத்தில் சேவையாற்ற அனுமதிப்பது ஆரம்ப விசாரணையை தடைப்படுத்தலாம் என்று தெரிய வரும்போது மேற்கொள்ளப்படுகிற இடமாற்றம். 2வது, ஆரம்ப விசாரணை நிறைவடைந்த பின்னர் கண்டறியப்பட்ட காண்புகள், நாங்கள் கண்டுபிடித்த விடயங்களின் அடிப்படையில் குறித்த அலுவலரை தொடர்ந்தும் குறித்த சேவை நிலையத்தில் பணியாற்ற அனுமதிப்பது பொருத்தமானதல்ல என்று தெரிய வரும்போது மேற்கொள்ளப்படுகிற இடமாற்றம். 3வது, ஒழுக்காற்று கட்டளையில் ஒரு தண்டனையாக மேற்கொள்ளப்படுகிற இடமாற்றம். ஏற்கனவே சொல்லப்பட்ட 2 இடமாற்றங்கள், அலுவலரை அவருடைய பணச்செலவில் வேறொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்திருந்தால், ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தால், முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையில் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. இடமாற்ற கட்டளை மீளப்பெறப்படக்கூடாது. அது முக்கியமான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அந்த உத்தியோகத்தரை திருப்பி குறித்த சேவை நிலையத்துக்கு அழைக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட இடமாற்றத்தை பொதுவான ஒரு இடமாற்றமாக கருதி, சாதாரண இடமாற்றமாக கருதி
தாபன விதிக்கோவையின் பிரகாரம் அவருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து படிகளும் வழங்கப்படுதல் வேண்டும். இன்னொரு வகையில சொல்லப்பட்டால் அது சீராக்கம் செய்யப்பட வேண்டும். எழுத்தாவணங்கள் மூலமாக சீராக்கம் செய்யப்பட வேண்டும். குறித்த உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட இடமாற்றம் ஒன்று எழுத்தாவணங்களினால் சாதாரண இடமாற்றம் ஒன்றாக சீரமைக்கப்பட வேண்டும். தாபன விதிக்கோவைக்கு அமைவாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து படிகளும் வழங்கப்படுதல் வேண்டும். அடுத்தது கட்டாய இடமாற்றம் கொண்டு வழங்கப்படுகிற போது உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் பார்த்துட்டோம். ஒருவருக்கு வேதனை ஏற்றத்தை பிற்போடுதல் அல்லது நிறுத்தல் குறைத்தல் என்பது மேற்கொள்ள வேண்டியது அவருக்கு இறுதியாக கிடைத்த சம்பளத்தை வச்சு கொண்டுதான் செய்யும். அவர் கடைசியா அடுத்த சம்பளம் எதுவோ அதுல இருந்துதான் நடவடிக்கை எடுக்க வேணும். இன்னொரு பகுதி இருக்குது, வேதனை ஏற்றங்கள் வழங்கப்படக்கூடாது. வேதனை நிலுவைகள். ஒரு உத்தியோகத்திற்கு பணித்தடை செய்யப்பட்ட காலப்பகுதிக்கான நிலுவை சம்பளம் வழங்கக்கூடாது என்று ஒழுக்காற்று கட்டளையில சொல்லப்பட்டிருந்தால் அவர் எந்த படிநிலையில வைக்கிறார் என்ற கேள்வி ஒன்று இருக்கு. அவர் தொடர்ந்து சேவையில் இருந்தார் என்று கருதி கொண்டு அவர் தற்போது எந்த வேதனை படிநிலையில் இருப்பாரோ அந்த வேதனை படிநிலையில அமர்த்தி அவருக்கு சம்பளம் வழங்க வேணும். ஆனால் நிலுவை கொடுக்கக்கூடாது. ஒழுக்காற்று கட்டளையில ஒரு பகுதியாக பணித்தடை செய்யப்பட்ட காலப்பகுதிக்குரிய வேதனம் வழங்குவதில்லை என்று சொல்லப்பட்டால் அவர் எங்க வைக்கிறது என்றால் அந்த காலப்பகுதி பணித்தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் அவர் சேவையில் இருந்தார் என கருதி கொண்டு தற்போது அவருக்குரிய வேதனை படிநிலையில அவரை வைக்க வேண்டும். நிலுவை சம்பளத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ அவருக்கு நிலுவை சம்பளம் இல்லைத்தானே என்று பழைய இடத்துல வைக்கிறீங்கள, அவர் தொடர்ந்து இருந்திருந்தால் எதுவோ அந்த இடத்துக்கு வைக்க வேண்டும். முக்கியமான ஒரு விடயம், அதை சொல்லுவோம். மற்றது இந்த தண்டனைகள்ல ஒரு விடயம் இருக்குது, நான் மேல காட்டுகிறேன் உங்களுக்கு. பாரதூரமான தண்டனைகள். இந்த பகுதியை பாருங்க. ஒழுக்காற்று அதிகாரியினால வழங்கப்படாத ஒரு தண்டனை இதுதான். ஒழுக்காற்று அதிகாரி கொண்டு பதவி நீக்கம் செய்வார் அல்லது ஓய்வு பெற செய்வார். பதவி நீக்கம் செய்வார் அல்லது கட்டாயமாக ஓய்வு பெற செய்வார். பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் கட்டாயமாக ஓய்வு பெற செய்தல் என்று தண்டனையை கொடுக்க முடியும். ஒன்றில் பதவி நீக்கம் என்று கொடுப்பார் அல்லது ஓய்வு பெறுங்க என்று கொடுப்பார். பதவி நீக்கத்துக்கு பதிலாக என்று அப்படி கொடுக்க மாட்டார். இது யார் கொடுப்பார் என்றால் மேன்முறையீட்டு அதிகாரி தான் இந்த தண்டனையை கொடுப்பார். மேன்முறையீட்டு அதிகாரியினால வழங்கப்படுகின்ற ஒரு வகை தண்டனையாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டும். பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் மாற்றீடொன்றாக கட்டாயமாக ஓய்வு பெற செய்தல் என்பது நீங்கள் சரியா? இதையும் நாங்கள் ஒரு ஞாபகத்துக்காக குறித்து வச்சுக் கொள்வோம். சரி, அடுத்தது மற்ற பகுதிகள் அது நீங்க சாதாரண பார்க்கலாம். இந்த குறுகிய ஒழுக்காற்று நடவடிக்கை என்றா என்ன? ஒருவர் இதுல சொல்லப்பட்ட ப்ரொசீஜர்களால ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் ஒன்றை செய்ய ஒழுக்காற்று நடவடிக்கை முறைமையினால் கையாளக்கூடிய அளவுக்கு பாரதூரமான துர்நடத்தையாக இராத சந்தர்ப்பத்தில் ஒரு உத்தியோகத்தருக்கு சிறிய தண்டனை ஒன்றை விதிக்கலாம். ஒழுக்காற்று அதிகாரியாக அதிகாரமளிக்கப்பட்டவர் சிறிய தண்டனைகளை விதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். அது குறுகிய ஒழுக்காற்று நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அவருக்கு எழுத்து மூலமாக விளக்கம் கேட்கலாம். இவ்வாறான ஒரு தவறு புரிந்ததாக தெரிய வருகிறது, தாங்களே தண்டிக்கப்படுதல் ஆகாது என்று சொல்லி விளக்கம் கேட்கலாம். எழுத்து மூலமாக விளக்கம் கூறலாம். காரண விளக்கம் சமர்ப்பிக்க தவறினால் அல்லது காரண விளக்கங்கள் திருப்திகரமானதாக இல்லை என்று தெரிய வந்தால் அவருக்கு ஒரு நாள் சம்பளத்துக்கு சமமான தொகை அதான் ஆகக்கூடிய தண்டனை விதிக்கப்படலாம். இது குறுகிய நடவடிக்கையின் முறையின் கீழான ஒழுக்காற்று நடவடிக்கை என்று அழைக்கப்படும். இதுவும் மேன்முறையீடு செய்யக்கூடிய ஒரு தண்டனை தான். இந்த தண்டனைக்கு குறுகிய
ஒழுக்காற்று நடவடிக்கை முறையின் கீழ் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு மேன்முறையீடு செய்தலாகாது என்று சொல்லி பொருளாகாது. அதற்கும் மேன்முறையீடு செய்யலாம். எங்கேயாவது MCQல இது தொடர்பாக சரியான கூற்று என்ற மேன்முறையீடு செய்தலாகாது என்ற ஒரு விடையை தருவார்கள். அது சரியான கூற்று அல்ல. சரிதானே? அதை பார்த்துக் கொள்ளலாம். மற்றது மேன்முறையீடுகள் செய்தல் தொடர்பாக இதுல இருக்கிற இந்த 26வது அத்தியாயத்தை நீங்கள் இயலுமான வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு விவரித்த விதமாக ஒழுக்காற்று அதிகாரிகள் தெரியும். 56, 57 பிரிவுகளினால பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்க பெற்ற ஒரு குழு அல்லது அதிகாரம் கையளிக்க பெற்ற ஒரு உத்தியோகத்தர். 56 என்பது ஒரு குழு, 57 உத்தியோகத்தர். அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு அரசியலமைப்பு சட்டத்தினால் அளிக்கப்பட்ட தத்துவங்களை அரசியல் அமைப்பின் 56வது 1 பிரிவு ஏற்பாடுகளுக்கு அமைவாக ஒரு குழுவிடம் கையளிக்கலாம் என்று பார்த்திருக்கலாம். அவ்வாறே தனக்குரிய தத்துவங்களை 57 1 பிரிவுக்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரிடம் கையளிக்கலாம் என்று பார்த்திருக்கலாம். இவ்வாறு கையளிக்கப்பட்ட குழு அல்லது உத்தியோகத்தர்கள் பிறப்பிக்கின்ற கட்டளையினால் மனக்குறை அடைகின்ற அல்லது இன்னல் அடைகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய மேன்முறையீடுகளை பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேணும். 58ஆம் பிரிவில் அது தொடர்பாக சொல்லப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தில். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்களினால மனக்குறை அடைகிற உத்தியோகத்தர், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்களினால மனக்குறை அடைதல் என்றால் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் ஆக்கப்படுகின்ற ஒழுக்காற்று கட்டளையாக இருக்கலாம் அல்லது மேன்முறையீட்டு தீர்மானமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படுகின்ற கட்டளை தீர்மானம் ஒன்றினால் இன்னல் அடைகின்ற மனக்குறை அடைகின்ற உத்தியோகத்தர் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் மேன்முறையீடு செய்யலாம். ஒழுக்காற்று அதிகாரியாக அமைச்சரவை இருக்கும் போது மேன்முறையீடும் அமைச்சரவையினாலதான் கையாளப்படும். அமைச்சரவை தவிர வேற எந்த ஒரு ஒழுக்காற்று அதிகாரியும் தன்னால் பிறப்பிக்கப்பட்ட ஒழுக்காற்று கட்டளையை தானே திருத்த முடியாது. அதில் இருக்கக்கூடிய எழுத்து தவறு, கருத்து தவறு, சீராக்கம் செய்ய வேண்டிய சிறு பிழைகள் என்பது திருத்தப்படலாமே தவிர தீர்மானத்தினை மாற்றியமைக்கின்ற அதிகாரம் ஒழுக்காற்று அதிகாரி கொண்டிருக்கவில்லை. அதை மீளமைக்கின்ற, மாற்றியமைக்கின்ற, ரத்து செய்கின்ற அதிகாரம் மேன்முறையீட்டு அதிகாரிக்கு மட்டுமே உண்டு. அமைச்சரவைக்கு மேன்முறையீட்டு அதிகாரி ஒருவர் இல்லை என்பதனால அமைச்சரவை தன்னுடைய தீர்மானங்களை தானே மீளமைத்துக் கொள்ள முடியும். சரிதானே? இதனுடைய முக்கியமான 2 பிரிவுகள் 27, 28 என்கிற 2 பிரிவுகள் இருக்குது. நாங்கள் அதனை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அடுத்து வருகிற செயலமர்வில் நான் அந்த பகுதிகளை உங்களோட பேசிக்கொள்ளுகிறேன். அதை இன்றைக்கு இதோட சேர்க்கையில் அது கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டிய, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இருக்கிற நேரத்தில் பார்க்க வேண்டியது. அந்த பகுதிகளில் இருந்து நான் அப்பால் போக விரும்புகிறேன். 29வது பிரிவுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். 27, 28 என்கிற பிரிவுகளை இப்போதைக்கு நிலுவையில வைத்துக் கொள்ளுகிறேன். கணக்காய்வு அறிக்கை. இந்த கணக்காய்வு அறிக்கை என்று வருகிற போது 3 விடயங்களுக்கு இது பொதுவாக இருக்கும். அதை முதல்ல புரிந்து கொள்வோம். கணக்காய்வாளர் நாயகம் அல்லது அவர் சார்ந்த அலுவலர்களினால சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு கணக்காய்வு அறிக்கை, உள்ளக கணக்காய்வு அறிக்கை, விசாரணை ஆணைக்குழு ஒன்றினால் சமர்ப்பிக்கப்படுகின்ற விசாரணை அறிக்கை. இந்த 3ம் ஒரே விதமாக கையாளப்படுதல் வேண்டும். நாங்கள் இதுல சொல்லுகிற போது முதல்ல கணக்காய்வாளர் நாயகம் அல்லது அவருடைய அலுவலர்களால சமர்ப்பிக்கப்படுகின்ற பொது கணக்காய்வு அறிக்கையை பற்றி சொல்லிட்டு பின்னர் கீழே இருக்கக்கூடிய விடயங்களை சொல்லி அதுவும் மேல சொல்லப்பட்ட மாதிரியே அமையும் என்று எழுதுறது தான் முறையானதாக இருக்கும். இதுல அப்படித்தான் இருக்கு. சரியா? அப்போ கணக்காய்வாளர் நாயகம் அல்லது கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அலுவலர்களால சமர்ப்பிக்கப்பட்ட கணக்காய்வு அறிக்கை ஒன்றில் ஒரு அலுவலர் அல்லது அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றை புரிந்ததாக, தவறு, குற்றச்செயல் ஒன்றை புரிந்ததாக தெரிய வரும்போது அவர்களுக்கு எதிராக கட்டாயமான முறையில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு கணக்காய்வு அறிக்கையில அலுவலர் அல்லது அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றை புரிந்ததாக தெரிய வரும்போது கட்டாயமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த கட்டத்திலே ஆரம்பிக்கிறது என்கிறதான் நாங்கள் டிசைட் பண்ண வேண்டும். இந்த அறிக்கை
முழுவதும் குற்றங்களை நிரூபிப்பதற்கு போதுமானது என்று கருதினால் நீங்க நேரடியாக குற்றச்சாட்டுத்தாலேயே கொடுக்கலாம். குற்றங்களை நிரூபிப்பதற்கு இந்த அறிக்கை முழுமையாக போதுமானது என்கிற போது நேரடியாக குற்றச்சாட்டுத்தாள் கொடுக்கலாம். சரிதானே? ஆரம்ப விசாரணை நடத்துதல், ஆரம்ப விசாரணை அறிக்கை வருதல் என்கிற படிமுறைகளை தாண்டி 3வது படிமுறைக்கு நேர போகலாம். இல்லாவிட்டால் ஆரம்ப விசாரணை ஒன்றை நடத்த. இது முழுமையாக போதுமானது என்று கருதப்பட்டால், குற்றங்களை நிரூபிப்பதற்கு முழுமையாக போதுமானது என்று கருதப்படுகிற போது இதுல சொல்லப்பட்டது குற்றச்சாட்டுக்களை எண்பிப்பதற்கு எல்லா அம்சங்களிலும் பொருந்தமாக இருந்தால் அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றப்பத்திரத்தை வழங்கி முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்த வேண்டும். இதனுடைய மறுதலை பொருந்தாவிட்டால் ஆரம்ப விசாரணையிலிருந்து தொடங்க வேண்டும். ஆனால் கணக்காய்வு அறிக்கை ஒன்றில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒருபோதும் ஒழுக்காற்று கட்டளையை பிறப்பிக்க முடியாது. கணக்காய்வு அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்குது தவறுகள் என்பதற்காக நேரடியாக ஒழுக்காற்று கட்டளை ஒன்றை பிறப்பிக்க முடியாது. 2 படிமுறை தான் இருக்குது. ஒன்று ஆரம்ப விசாரணை நடத்துறதா அல்லது குற்றச்சாட்டுத்தாள கொடுக்கிறதா என்று சொல்லி குற்றத்தை நிரூபிப்பதற்கு முழுமையாக போதும் என்று கருதினால் ஆரம்ப விசாரணை அவசியம் இல்லை, குற்றச்சாட்டுத்தாளே நேரடியாக கொடுக்கலாம். கடினமானது என்று தெரியவரமாக இருந்தால் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு எதிராக குற்றப்பத்திரம் ஒன்றை தயாரிப்பது அல்லது முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையில் குற்றங்களை நிரூபிப்பது கடினமாகும் என்று ஒழுக்காற்று அதிகாரிக்கு தெரிய வந்தால் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உரிய முறையில் ஆரம்ப புலனாய்வு ஒன்றினை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அறிக்கையில் தவறு நிகழ்ந்ததாக தெரிய வருமாக இருந்தால், அந்த அறிக்கையில் ஆரம்ப புலனாய்வு அறிக்கையில தவறு நிகழ்ந்ததாக தெரிய வருமாக இருந்தால் ஸ்தாபன விதிக்கோவையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக ஒழுக்காற்று நடவடிக்கையை தொடரலாம். இந்த நடைமுறை உள்ளக கணக்காய்வு அறிக்கை மற்றும் விசாரணை ஆணைக்குழு ஒன்றின் அறிக்கையில் வெளிவரும் தவறுகள் என்பவற்றுக்கும் பொருத்தமானதாக அமையும். அது 30வது விசாரணை ஆணைக்குழு அறிக்கை என்பதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் அதே விதமாகத்தான் சொல்லும். விசாரணை ஆணைக்குழு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிவரும் குற்றங்கள் தொடர்பில் எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இதே போல சொல்ல வேணும். விசாரணை ஆணைக்குழு அறிக்கை ஒன்றின் மூலம் அலுவலருக்கு எதிராக துர்நடத்தை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பாக கட்டாயமான முறையில ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டாயமான முறையில ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று எடுக்க வேண்டும். அந்த அறிக்கை குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு போதுமானது என்று கருதப்பட்டால், அந்த அறிக்கை குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு போதுமானது என்று கருதப்பட்டால் குற்றப்பத்திரத்தை வழங்கி முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தலாம். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குற்றப்பத்திரத்தை தயாரிப்பது அல்லது குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது கடினமாக இருக்கும் என்றால் ஆரம்ப விசாரணையிலிருந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதேபோல நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருந்தால், நான் 28வது பிரிவு சொல்லாதபடியால் அதை பற்றி விளக்கம் சொல்ல போவேன். தண்டிக்கப்பட்டிருந்தால் இதே விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை வைத்துக் கொண்டு நீதிமன்றம் தண்டித்திருந்தால் 28ஆம் பிரிவுகளை நடவடிக்கை எடுக்கலாம். 27, 28 நாங்கள் கதை கேட்கல இந்த பகுதியை திருப்பி உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த விடயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. கணக்காய்வு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிவரும் தவறுகள் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்வது என்று கேட்கப்பட்டால் 3 பிரதானமான படிமுறைகளை கூடாக அல்லது 4 விடயங்களை சொல்லுவோம். ஒன்று, பொது கணக்காய்வு அறிக்கையில ஒரு அலுவலர் மீது தவறு இழைத்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தால் கட்டாயமா ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு முடியும் என்று கருதினால் குற்றப்பத்திரத்தை வழங்கி முறைமை சார்ந்த விசாரணையை ஆரம்பிக்கலாம். குற்றத்தை நிரூபிப்பது கடினமானது, அறிக்கை போதாது என்று கருதினால் ஆரம்ப விசாரணை நடத்தி ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டதற்கு அமைவாக தொடர் நடவடிக்கை எடுக்கலாம். உள்ளக கணக்காய்வு அறிக்கையின் மீதும் இதே விதமாக செயற்படுதல் வேண்டும். அடுத்தது விசாரணை ஆணைக்குழு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிவரும் தவறுகள். விசாரணை ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை அடிப்படையாக வைத்து
ஒரு அலுவலர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமாக இருந்தால் அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே நீதிமன்றத்தினால் அவர் தண்டிக்கப்படுவாராக இருந்தால் 28ஆம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்கும். விசாரணை ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் உத்தியோகத்தர் ஒருவர் நீதிமன்றத்தினால தண்டிக்கப்பட்டால் 28ஆம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அறிக்கை அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு எல்லா வகையிலும் போதுமானது என்று கருதினால் குற்றச்சாட்டுத்தாள் வழங்கி முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்தலாம். குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது கடினமானது, அறிக்கை முழுமையானது அல்ல என்று கருதினால் ஆரம்ப விசாரணை நடத்தி அதிலிருந்து புலப்படும் விடயங்களின் அடிப்படையில் ஒழுக்காற்று நடவடிக்கையை தொடர வேண்டும். 27, 28 என்பது தனியாக இருக்கும். 29, 30 சின்ன சின்ன விடயங்கள், அதை நாங்கள் மனதில் வச்சுக்கொள்ள இயலும். இது தவிர பணித்தடை செய்தல், கட்டாய விடுமுறையில் அனுப்புதல் என்பவை தொடர்பாக ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருக்க வேணும். அதை நாங்கள் 27, 28 பார்த்ததுக்கு பிறகு 39 சேர்த்து பார்த்து நிறைவு செய்யலாம். இன்னும் 1 மணி நேரம் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு நான் இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். பணித்தடை செய்தல் தொடர்பாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவற்றை உள்ளடக்கியதாக நாங்கள் அடுத்து வருகிற செயலமர்வு ஒன்றில் பேசுவோம். இதோட ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் உங்களுக்காக காத்துங்க.